Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. சென்னையில் 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2120 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 45 ரூபாய் விலை உயர்ந்து 8975 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 360 ரூபாய் விலை அதிகரித்து 71800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை உயர்ந்து 112 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்ததை தொடர்ந்து ஆபரண தங்கத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. நலிவடைந்த தங்கள் தொழில் புத்துயிர் பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கோவையில் உள்ள தங்க நகை தயாரிப்பாளர்கள். கோவையில் அமைய உள்ள தங்க நகை பூங்கா அவர்களிடம் இந்த நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என போற்றப்படும் கோவையில் 2.46 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கிறது தங்க நகை பூங்கா. 126 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தங்க நகை பட்டறைகள், தங்க நகை உற்பத்திக்கான பொது வசதி மையம், 3D பிரிண்டிங் மற்றும் லேசர் கட்டிங் வசதிகள், ஹால்மார்க் தர பரிசோதனை கூடம், பாதுகாப்பு பெட்டகம், கண்காட்சி கூடம், கூட்ட அரங்கம், பயிற்சி மையம், அதிநவீன கண்காணிப்பு வசதிகள், வாகன நிறுத்துமிடம் என பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. டிபிஆர் திட்டறிக்கையோட ப்ரொபோசல் போட்டு காமிச்சாங்க. துறை அமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கொடிசியா டி வளாகத்தில் நடந்துச்சு. இதில் சில ஆல்டர்னேஷன் சொல்லியிருக்கோம், அசோசியேஷன் சொல்லியிருக்கோம். அதை மாற்றி இன்னொரு 15 நாளில் அந்த கூட்டத்தை மறுபடியும் திருப்பி போடுறான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 90% கரெக்டாக இருக்குங்க. ஒரு 10% சின்ன சின்ன ஆல்டர் மட்டும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் சக தொழில் சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நான் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கருத்துப்படி அவங்க ஆல்ரெடி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. தங்க நகை உற்பத்தியாளர்கள் தொழில் பூங்காவின் திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தொழில் பூங்காவிற்குள்ளேயே எக்ஸ்போ நடத்திடும் வகையில் இடம் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். உற்பத்தி செய்யப்படும் தங்க நகைகள் குறித்து காட்சிப்படுத்தவும் சந்தைப்படுத்தவும் பயனுள்ளதாக இருக்கும் என்கிற கருத்தையும் தெரிவித்துள்ளனர். எக்ஸிபிஷன் ஹால் தான் கேட்டிருக்கோம். எக்ஸ்போ பண்றதுக்கு B2B எக்ஸிபிஷன் பண்றதுக்காக நாங்கள் கேட்டிருக்கோம். அதுவும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த பிளான்ல அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்போ ஹால் அதில் வருது. தங்க நகை பற்றை உற்பத்தியாளர்கள் தங்கள் தொழிலை மீட்டெடுக்க பெரும் பயனளிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள அவர்கள், இந்த தொழில் பூங்கா 18 மாத காலத்திற்குள் கட்டி முடிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைய உள்ள இந்த தங்க நகை தொழில் பூங்கா தொழிலை மேம்படுத்துவதற்காக மட்டுமல்லாமல் புதிய பல தொழில்நுட்பங்களோடு இக்கால தலைமுறையும் இத்தொழிலுக்குள் மீட்டெடுத்து கொண்டு வர உதவும் என்கின்ற நம்பிக்கையை தெரிவிக்கின்றனர் தொழில்துறையினர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் பிரவீன். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.